श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। हरि ओम तत्सत। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम उद्धव गीता। இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயத்தை தொடங்கணும். 6வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் படிக்கிறோம். अधैतत् परमं गुह्यं शृण्वतो यदुनन्दना सुगोप्यमपि वक्ष्यामि त्वं मे भृत्य सुहृत्सखा। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர் கூட பேசுகிறார். உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறார். உத்தவர் ரொம்ப வினயத்தோடு, பகவானே நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்க, என்னும் கூட்டிகிட்டு போக சொன்னால் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ என்னுடைய கதி என்ன? நான் எப்படி இங்கே வாழ போகிறேன்? நீ இல்லாமல் எப்படி வாழ போகிறேன்னு பகவான் அதுக்காக உத்தவருக்கு பிரேமையோட, நீ என்னுடைய சேவகன், நீ என்னுடைய சுஹൃத்து, நீ என்னுடைய ஃப்ரெண்ட், சகா, மித்ரன், பக்தன் அப்படின்னு முதல் நாளே சொன்னார். உத்தவகீதை ஆரம்பத்திலே சொன்னார். இப்போ 6வது அத்தியாயம் முடியும் போது மறுபடியும் இன்னும் கூட ரகசியமானது இருக்கு. அப்படிப்பட்ட ரகசியமானது, குஹ்யமானது, சுகோப்பியமானது நான் சொல்கிறேன். நல்லா கேளு. எது கேட்டால் உனக்கு இந்த விரகம், நான் போகிறேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் சொல்கிற பாரு, இந்த அஜ்ஞானம் எல்லாம் போயிடும். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால தான். இந்த 6வது அத்தியாயத்தில் சகுண ஈஸ்வர பக்தி அதுதான் ஹைலைட் பண்ணி பகவான் சொல்லும் போதும், சகுண ஈஸ்வர பக்தி அதில் கூட விஸ்வரூப பக்தி விபூதிகள் பலதெல்லாம் சொல்லி, ரொம்ப மைக்ரோலேருந்து மேக்ரோ வரைக்கும், ஸ்தூலம்லேருந்து சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம் வரைக்கும் பல உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ரகசியம் வேறே சொல்கிறேன்றார். அது என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயத்தை தொடங்குறோம். அத 12ோऽध्यायः ஸ்ரீபகவானுவாச நரோதயதி மாம் யோகः ந சாங்க்யம் தர்ம ஏவ ச न स्वाध्यायस्तपस्त्यागः नेष्ठापूर्तं न दक्षिणा व्रतानि यज्ञश्छन्दांसि
तीर्थानि नियमायमाः यथा वरुन्धे सत्सङ्गः सर्वसङ्गापहो हि माम्. ஸ்ரீ பகவான் உவாச்ச. இங்கே பகவான் வந்து நான் ஒரு ரகசியமானது சொல்கிறேன்னாரு. என்னதான் சொல்ல போகிறாரு, என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இவ்வளவு நேரம் பேசின பல பல விஷயங்கள், அதில் முக்கியமாக கடைசி அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் பேசின விஷயம் அந்த சகுண சாகார பக்தி. அப்படின்னா பக்தி செலுத்துறது అనేది ரொம்ப முக்கியம். அந்த பக்தினாலேயே என்னை வந்து ஒரு ஜீவன் அடைய முடியும் அப்படின்னு கருத்து. இந்த விஷயத்தை நம்ம விசாரணை செய்கிறதுக்கு முன்னாடி இதில் ஜாக்கிரதையாக 2 விதமாக நல்லா யோசித்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கன்ஃபியூஷன், கான்ட்ரடிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னு, இந்த அத்தியாயத்துக்கு புஸ்தகத்தில் ஒரிஜினல் பாகவதத்தில் சத்சங்க மகிமா அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்சங்க மகிமா நமக்கு தெரிஞ்சது பொதுவாக சத்சங்கம்னா தெரியும். இப்படியெல்லாம் போய் குரு கிட்டேருந்து சிரவணம் பண்ணுறது, இது எல்லாமே சத்சங்கம். இந்த சத்சங்க மகிமத்தினை ஹைலைட் பண்ணுறதுக்காக பகவான் வந்து மிச்சம் எல்லா சாதனைಗಳನ್ನು வந்து நிந்த பண்ணுறார். அனிந்தா நியாயம். இப்போ நிந்த பண்ணுறாருன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ யூஸ்லெஸ்ஸாக. பகவான் இதெல்லாத்தையும் நிந்த பண்ணால் ஒரு பெரிய லிஸ்ட், இப்போ படித்த 2 ஸ்லோகத்தில் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன அடையறதுக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படாதன்றார். ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டு பார்த்தா நமக்கு சந்தேகம் வரும். என்ன அந்த லிஸ்ட்டு? முதல்ல என்ன சொல்கிறாரு? மாம் ந ரோதயதி. அப்படின்னா என்ன அடைய முடியாது, என்ன பிடிச்சிக்க முடியாது. ஓகே, என்ன அடைய முடியாது. இதனால் யோகத்தினால் அடைய முடியாது. யோகம்னா சிம்பிள் மீனிங் கொடுக்குற மனோநிகிரகத்தினால. யோகத்தில் முக்கியமாக அதுதான் பேசுவாங்க இல்லையா? மனோநிகிரகத்தினாலும் முடியாது. சாங்கியம், இந்த பிரகிருதி புருஷ விவேகம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற அந்த மாதிரி நானும் இது பிரித்து பார்க்குறேன். பிரகிருதி புருஷா, பிரகிருத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, மொத்தம் சேர்த்து 24. இந்த கணக்கு பிஸ்னஸில் இருந்த கணக்கு பிள்ளைகள் கூட என்னை அடைய முடியாது. தர்மம், விஹித கர்மங்கள், சாஸ்திரத்தில் நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்கு. செய்ய வேண்டியது இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும். அப்படிப்பட்ட விஹித கர்மானுஷ்டானம் பண்ணி கூட என்னை அடைய முடியாது. அதை வார்த்தை சேர்த்துக்கணும். யோகேன ந ரோதயதி மாம், சாங்கேன ந ரோதயதி மாம், எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேதாத்தியனம், சுவாத்தியாயம் என்றார். இங்கே சுவாத்தியாயம்னு அர்த்தம் பொதுவாக ட்ரெடிஷ்னலாக சுவாத்தியாயம்னா அவங்க கோத்திரத்திலோ அவங்க வம்சத்திலோ அவங்க எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு சேர்ந்திய ஒரு வேதம் இருக்கும். அந்த வேதத்தினை அவங்க பாராயணமாவது படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படித்து வச்சுக்கிட்டு ஜாக்கிரதை காப்பாற்றிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி வேதமனை பேரே மிச்சம் இருக்கு. வேதமனை பேர் மட்டும் இல்லை, படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி சுவாத்தியாயம் பண்ணுறதுனாலையும் என்ன கடைப்பிடிக்க முடியாது. சரி, தபஸ்,
தலைகீழ நிற்கிறேன், சுற்றி நெருப்பு வச்சுக்கிறேன், முட்டி போட்டு நடப்பேன், புரண்டி சுற்றி தபஸ். அதெல்லாம் பண்ணால் கூட என்ன அடைய முடியாது. இப்போவே மைண்டில் நல்லா ஓடிட்டுருக்கோம், என்ன இப்படி சொல்கிறார், இதெல்லாம் ஏதோ நான் பண்ணுறேன்னு கொஞ்சம் அப்படி திருப்தியோடு இருக்கேனே. கடைசி சந்நியாசம் எடுத்துக்கிட்டால் கூட, சந்நியாசம்னா ரொம்ப பெருசாக சொல்கிறோம் இல்லையா, ஆசிரம தர்மங்களுக்குள்ள சந்நியாச ஆசிரமம். உடனே எல்லாம் சர்வத்தனை தியாகம் பண்ணிவிட்டு ஒருத்தன் சந்நியாசி ஆனதுனால, சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்ததுனால அப்பவும் அடைய முடியாது. அப்புறம் அக்னிஹோத்ராதி கர்மங்கள், இஷ்டாபூர்த்த கர்மங்கள், அத கடைசி வார்த்தை முதல் ஸ்லோகத்தில் நான் இஷ்டாபூர்த்தம். இஷ்டம்னா யக்னி யாகாதிகள் மூலமாக செய்கிற அக்னிஹோத்திர கர்மங்கள். பூர்த்த கர்மங்கள்னா பிரஜோபகாரத்துக்காக செய்கிற சில சேவைகள், பொதுமக்களுக்காக செய்கிற பூர்த்த கர்மம். நான் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறேன்னு காட் பிளெஸ் பண்ணுவார், இப்படி எல்லாம் எதுவும் சரி, நான் பிளெஸ் பண்ணலாம், பட் என்ன அடைய முடியாது. விஷயம் என்னென்னா நாரோதயத்தி மாம். அப்படி அப்புறம் சரி, தானம் பண்ண, தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது, புண்ணியம் வரும் தானம்னு. புண்ணியம் வரும், நான் கிடைக்க மாட்டேன், புண்ணியம். ஸோ தானம். அப்புறம் வேறு விரதங்கள். தபஸுக்கு விரதத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, விரதங்கள் குட்டி குட்டி இதெல்லாம் எல்லாரும் பண்ணலாம். முஸ்லீம்ஸும் பண்ணுறாங்கல்ல, ரம்ஜான் விரதம் தான் அவங்களுக்கு. அதாவது அவங்களுக்கு விரதங்கள் இருக்குது, சின்ன சின்னது, ஒரு குறிப்பிட்டது. ஆனால் தபஸ் అనేది கொஞ்சம் தீவிரமானது, டஃப் பெனன்ஸ், அந்த மாதிரி வித்தியாசம் விரதங்கள். அப்புறம் வேறு யக்னம், பெரிய யக்னம், அஸ்வமேத யக்னம், அதெல்லாம் இல்லை. மந்திரங்கள், அந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாமா, அடிக்கடி யூடியூப்பில் நிறைய அப்படியெல்லாம் போடுவான். அப்படி நீ ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆயிடுவேன் இந்த மந்திரம் படித்தேன். மந்திரங்கள் ஒன்றும் என்ன மந்திரமானாலும் சரி. தீர்த்தாட்டனம், தீர்த்த யாத்திரை, அந்த குளத்தில் குடிச்சிருக்க, இந்த மலை போயிருக்க, தீர்த்த யாத்திரைகள், நதி ஸ்நானங்கள். அப்புறம் நியமங்கள், அந்த சௌச்ச சந்தோஷ, அதெல்லாம் 5 நியமங்கள், இல்லை 5 யமம், என்ன சொல்லலை, நிறையா சொல்லிட்டார். இதுதான் பொதுவாக லோகத்தில் மக்கள் இதெல்லாம் சாதனா, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு பாவம் இருக்குல்ல, எல்லாத்தையும் நெகேட் பண்ணார். எல்லாத்தையும் நெகேட் பண்ணி இங்கே வேதாத்தியனம்னு சொன்னால் அசలు మరి அப்போ வேதத்துக்கே ஒரு ஆபத்து வரும். இப்போ வேதம் கூட படிக்க வேண்டான்னு சொன்னால் படிக்க வேண்டாம், படித்தாலும் என்ன அடைய முடியாதுன்னு. அப்போ எதுக்கு வேதம்? இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு பகவான் பேசுறது. இதே பகவான் தானே அதே அவதாரத்தில் தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 36 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதைன்னு சொல்லிட்டு ஒன்று பேசிட்டார் அர்ஜுனனுக்காக. இப்போ அந்த பகவத்கீதை அங்கே பேசினது இங்கே இதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் எது செஞ்சான்னு என்ன அடைய முடியாதுன்னா அப்போ எப்படி? அப்போ என்னன்னு மாதிரி சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா? எல்லாம் நெகேட் பண்ணிட்டீங்க, ஏதாவது அப்புறம் வழி சொல்லுங்க. நெகேட் பண்ணுறது ஈஸி தான், அப்போ நீ ஏதாவது கரெக்டாக சொல்லும். எல்லாம் போய் என்னங்க வேஸ்டன் சொல்கிறார் பகவான். அதான் 2வது ஸ்லோகத்தில் இன்னும் லிஸ்ட்டு இப்போ நான் படித்ததெல்லாம் 2வது ஸ்லோகம் கூட முடிஞ்சு போச்சு, எல்லாம் சேர்த்து சொல்லிட்டேன். சொல்லி ஆனால் யதா அவருந்தே சத்சங்க, சத்சங்கத்தினால என்ன
அடையிற மாதிரி அடையிறதுக்கு சுலபமான விதமாக அப்படி இன்னொரு விஷயம் இல்லை. யதா எப்படி சத்சங்கம் சத்சங்கம் மட்டும்தான் என்ன அடையிறதுக்கு மார்க்கம். ஏன் எப்படின்னா சத்சங்கம் என்ன பண்ணுமன்னா சர்வ அனாத்ம சங்கத்திலிருந்து அந்த அனாத்ம சங்கத்துடைய தோஷம் அதிசங்கம் தான். ஆனால் அனாத்ம சங்கத்தினால் ஏற்படுற தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது ஒரே ஒரு வடி மருந்து சத் சங்கம். அங்கே அனாத்மா அசத்தன்னு போட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன ரெண்டு பொறுத்தவங்க. அசத்து சங்கத்தினால் ஏற்படுற சகல தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி சத்து சங்கத்துக்கு இருக்கு. அப்போது சத் சங்கத்தினை ஹைலைட் பண்ணுறாரு, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது இந்த 2 ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்போ கொஞ்சம் 2-3 விஷயங்கள் சொல்லிட்டு தான் நான் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிப்பேன். முதல் விஷயம் என்னன்னா இங்கே சத் சங்கம்னா என்னன்னேது லோகத்தில் இப்போ கூட பஜனைக்கு போனாலும் சத் சங்கம் பண்ணுறாங்க. சும்மா பாகவதம் மட்டுமே கேட்டுட்டு இருந்தாலும் சத் சங்கம் பண்ணுறாங்க. இல்லை அப்பப்போ மகாத்மர்கள் மாதிரி யாரோ இருக்குன்னு அவங்களுக்கு போய் அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அது கூட சத் சங்கம் பண்ணுறான். இப்போ என்ன அர்த்தத்தில் சத்சங்கம் అనేది ரொம்ப காமன் வேர்டாகவே பக்தாள் நடுவில் இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் நடுவில் இருக்கு. கரெக்டான அர்த்தம் என்ன, பகவான் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது சத்துன்னா சத்து தான். ஆனால் அந்த சத்து மாமன்னு சொல்லிக்கிறாரு. மாம்ஹி யதா அவருந்தே சத்சங்க ததா அந்தளவுக்கு வேறு இது எதுவுமே எனக்கிட்ட சேர்க்காது. அப்போ மாமன்றாரு சத்தன்றாரு. அப்போ அங்கே மாமனி சொல்லிக்கிற அந்த பகவான் பரபிரம்ம பரமாத்மா சச்சிதானந்த ரூபம், சச்சித் ஆனந்த கிருஷ்ணர் தான் பேசுகிறார். அந்த சத்து. அப்போ அந்த சத்துன்னு அதுதான் வேணும் எனக்கு, அதுதான் தெரியணும், அதுதான் உணரணுமானு விரும்பினா தவிர நீ வேறே இது எது எல்லாமே அது லட்சியமாக வச்சுக்காம இது எது பண்ணால் கூட இது எதெல்லாம் ஒன்றும் அங்கே கொண்டு போய் சேர்க்காது. ஒரு அர்த்தம். ரெண்டாவது பக்தி யோகம்தான் பேசுகிறதுனாலையும் பக்தி யோகத்தில் கூட கவனமாக கேளுங்க, சகாம உபாசனா. பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் பகவான் அந்த சகாம உபாசனை செய்கிறவங்களெல்லாம் இல்லை நிஷ்காம உபாசனை செய்கிறவங்களெல்லாம் எப்படி 2 விதமான மார்க்கங்களுக்குள்ள பயணம் செய்வாங்கன்னு 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அந்த பேக்ரவுண்டெல்லாம் இருக்கணும். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா இப்போ அந்த லெவலில் எடுத்துக்கிட்டால் கிரமமுக்தி மூலமாக என்னை அடையலாம். ஏன் இன்னும் உபாசனா லெவலில் இருக்கா. அந்த உபாசனா லெவலில் கூட 2 வகை இருக்கு. சகாம உபாசனை பண்ணால் ஸ்வர்க்கமும் இந்த மாதிரி புண்ணியலோகங்கள் எல்லாம் கிடைக்கும். நிஷ்காம உபாசனா ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், சகுண சாக்காரம்தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கிளியர் இல்லைன்னா சப்ஜெக்ட் புரியாது. சகாம உபாசனா நிஷ்காம உபாசனா 2 பேருக்கு சகுண சாக்காரம்தான் முக்கியம். அப்படி என்ன அர்த்தம், நிர்குண நிராகாரம் అనేది தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்துக்கு வரல. எங்களுக்கு ஞானம் கஷ்டம் சுவாமி, இந்த வாழ்க்கை இந்த ஜன்மம் இப்படி போனால் போகட்டும்,
இந்த உபனிஷத்து பஞ்சதசி இதெல்லாம் இந்த ஞானம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எனக்கு முடியாது. பரவாயில்ல அப்படின்னா ஓகே பரவாயில்ல, நாங்களும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கிரமமுக்தி வரும். ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணகதி சந்திர மார்க்கம்ல பித்ருலோகம் 8th சாப்டர் பகவத்கீதை ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா இப்போ இங்கே எதுக்கு இப்படி பேசுகிறாருன்னே, ஏன்னா ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தணும். கிருஷ்ணனே நம்ம தப்பு சொல்கிறாருன்னே குறை கண்டுபிடிக்கக்கூடாது, முடியாது. இல்லை அப்புறம் அப்போ உபனிஷத்து எதுக்கு? இதே கிருஷ்ணர் தான் அந்த உபனிஷத்து வாக்கியங்கள் எடுத்துக்கிட்டு தான் நஹி ஜ்ஞானேன சதுருஷம் பவித்ரமிஹ வித்யதே, ஞானத்துக்கு ஈடா மற்றொரு பவித்திரமான விஷயம் இந்த லோகத்தில் எதுவுமே இல்லவே இல்லை, கிளியரான சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஞானமனே வார்த்தை எதுவுமே இங்கே கொண்டு வராமே மாம் சத் சங்கம்ன்றாரு. அப்படின்னா நிஷ்காம பக்தி ஞானத்துக்கு இன்னும் வரல, பக்தியிலே இருக்கான். ஆனால் சகுண சாக்கார நிஷ்காம பக்தி அவங்களை பற்றி தான் முக்கியமாக. அப்படி பண்ணுறவங்களுக்கு கிரமமுக்தி கிடைக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கே எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு பாரு. இவங்க அடைஞ்சாங்க, இவங்க அடைஞ்சாங்க, இவங்க அடைஞ்சாங்க, இவங்க எல்லோரும் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. அவங்க எல்லாரும் கூட சத் சங்கத்தினால தான் என்ன அடைஞ்சாங்கன்றார். இங்கே இப்போது அவர்னே நம்பினதுனாலையா, அவனே நம்பிட்டு சகுண சாக்கார இந்த நிஷ்காம உபாசனை அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போது அவர் உடனே அடைவானா, இந்த ஜென்மத்தில் அடைவானா? இல்லை. கிரமமுக்தி விஷயந்தான் இத்தனை பக்தாளு பற்றி இங்கே சொல்லும் போதும், அதுக்கப்புறம் அவங்க அதில் சில பேர் சத்யமுக்தின்னு அடைஞ்சாங்க. சத்யமுக்தன்னா இப்போது இந்த ஜென்மத்தில் இந்த சரீரம் இருக்கும்போதே ஆனால் ஜீவன் முக்தன் ஆகணும். கிரமமுக்தி சத்யமுக்திக்கு என்ன வித்தியாசம், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். கிரமமுக்தன்னா இப்படிப்பட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம் பகவானே கிருஷ்ணா நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை ஃப்ளூட்டு அது இது அவருடைய ரூபம் தரிசனம் இப்படி, ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அப்போ என்ன ஆகுமா, சூரிய மார்க்கத்தில் சுக்லகதியில் பிரம்மலோகம் போகிறதுக்கு அவர் டிக்கெட் வாங்கி கொடுப்பார் அந்த கிருஷ்ணர். உனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் வீசா கார்டு. அப்போ என்ன பண்ணோம், பிரம்மலோகம் போய் இதே மாதிரி பேக் தூக்கிட்டு அதில் பஞ்சதேசம் வச்சுக்கிட்டு அந்த எல்கேஜி மாதிரி எல்லாரும் போய் பிரம்மாஜி கிட்ட போய் உட்காந்து படிக்கணுமா. அப்போ அந்த சூரிய மார்க்கத்துக்கு போகிறதுக்கு சரீரம் உடம்போதே அப்படி யோகாவில் உட்காரணுமா, நேராக உட்காரணும். இப்போவே நேராக உட்கார முடியல. அப்புறம் பிராணத்தை இங்கேருந்து இப்படி கொண்டு வா, இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா, அப்படி இங்கேருந்து டிஷம் அப்படின்னு அதை எஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த கஷ்டமெல்லாம் அன்றைக்கி பேசி சொல்லிட்டோம் 8வது அத்தியாயத்தில் யோகம். இப்படியெல்லாம் பண்ண போவேன். ஆனால் என்ன கடைசியில் என்னென்னா அங்கே போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பிரம்மதேவன், இந்த மாஸ்டர் மாதிரி இல்லை. நிம்மதியாக இங்கே அந்த ஞானம் அடைகிறது கிளாஸுக்கு வந்திருக்கலாம் இல்லையா. அப்படின்னு அர்த்தம் என்ன, சத் சங்கத்துக்கு போகாமே, கிளாஸுக்கு போகாமே, சாஸ்திரம் படிக்காமே, நிர்குண பரபிரம்ம தத்துவத்தை உணராமே, நிஷ்காமந்தான். ஆனால் நிஷ்காம பக்தியிலேருந்து ஞானத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். இந்த ஞானத்துக்கு கஷ்டம்னு சொன்னால் சரி நிதானமாக வா, நிதானம் கிரமமாக வா. இல்லை இப்போவே இங்கே. ஆனால் இந்த ஞானம் என்பது யாருக்கும் சட்டுன்னு வரலைங்க. பாகவதத்தில் இத்தனை கதை, இதே பாகவதத்தில் இத்தனை பேர் கதை பார்த்தோம் நம்ம. துருவனுக்கு பகவான் சாட்சாத்த பிரத்யட்சமாயும் அதுக்கப்புறம் 36,000 வருஷமாக
ஏன் 36,000 வருஷம் அப்படியே இருக்குமா வாழ்க்கை ஒரே மாதிரி? 36 செகண்டு கூட நமக்கு ஒரே மாதிரி இல்லை, யாருக்கு இருக்காது. அவதாரம் எடுத்துகிட்டு வந்த கிருஷ்ணனுக்கே இல்லை. எவ்ரி ஒரு நாள் ஒரு க்ஷணம் அவருக்கு எல்லாமே கூட எதிர்ப்பு தான். சுற்றி இருக்கிற உலகம், நல்லவங்க கெட்டவங்க, அவன் விரும்புகிறவங்க விரும்பாதவங்க, எப்படி எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது துருவனுக்கு வரல. அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பி உபதேசம் பண்ண வேண்டியதாகிடுது. அதுக்கப்புறம் திரும்பி அவர் தபஸ் பண்ணார். அவ்வளோ நாள் பண்ண தபஸ் ஏன் பத்தலையா? என்ன ஆயிடுச்சு? பகவான் நேராக வந்து சாட்சாத்காரம் பண்ணதுக்கப்புறம் ஏன் உடனே அடையலை? குருமுகமாக அந்த நிர்குண நிராகார பிரம்ம தத்துவத்தை கேட்டு ஞானம் என்பது அவங்க ஹிருதயத்தில் அவங்க அடையணும். அதனால பகவான் வந்து எங்கோ போய் அடையிறதுன்னு எங்கோ போகிறதில்லை. நம்ம பகவான்கிட்ட போக வேண்டியதில்லை, பகவான் நம்மக்கிட்ட வர வேண்டியதில்லை. என்ன லாஜிக்கு? பகவான் சர்வவியாபியாக இருக்கும்போதும் நான் எதுக்கு போகணும்? எப்படி போக முடியும்? சர்வவியாபி பகவான் சர்வத்திர இருக்காருன்னு சொன்னால் எல்லா இடத்துலும் அது ஒத்துக்கிறோம் எல்லோரும். கொஞ்சம் பக்தி பண்ணுறவங்க, கொஞ்சம் சாஸ்திரம் படித்தாவே. அப்படி இருக்கும்போது போகிறதை வரது అనేది அங்கே இல்லை. அப்போது ஸ்வர்கலோகம் போகிறான்னு சொன்னால் அங்கே அப்போது தெரிஞ்சுக்கணும் அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. நீ போகிற பிஸ்னஸ் எதுக்கு போகணும்? இங்கே இல்லையே, இங்கே கிளாஸ் பிடிக்கல எங்களுக்கு, இங்கே ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாருங்க அப்புறம் அடுத்த மாதம் எப்படி இருக்கும். கொதிக்கும். ஆமாம், இப்போவே மத்தியானம் 1 மணிக்கு, நேற்றுக்கு இன்னைக்கு 12 மணிக்கு பார்த்தா இருக்கு. மேலே மறந்தால் காப்பாற்றணும் நம்மளை, இந்த ஷீட்டு காப்பாற்றாது. அப்போது விஷயம் புரியுறதா? சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும். இப்போ இங்கே பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாரு, லிஸ்ட்டு படிக்கலாம் முதல்ல. விஷயம் புரிஞ்சுதா? பகவான் ஸ்மிருத்தினி கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா பகவான். அப்போ இங்கே இந்த இடத்துல இப்படி சொல்லி அந்த இடத்துல அப்படி சொல்லி ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளும் மட்டும் இல்லை. இப்போ 15 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் உத்தவரே சொல்ல போகிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அதனால் நம்ம அந்த நிலைக்கு அங்கே போய் நிற்காம நம்ம முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டோம். உத்தவருக்கே புரியலன்னா அப்புறம் எனக்கு புரியுறதுன்னு தூங்காதுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கூடாது. சாஸ்திரத்தினை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். எதுக்கு, எந்த கான்டெக்ஸ்டில், யாரு கூட, எப்போ, எதுக்காக சொன்னாங்க, அதெல்லாம் பலது இருக்கும். அதனால் நம்மளாக எந்த புஸ்தகம் படித்தா கூட அந்த சத் சங்கத்தில் சம்பிரதாயமான குரு சாங்கத்தியம், அந்த சம்பிரதாயம் கூட அந்த சத்து கூட சேர்த்துக்கணும். அப்போ தவிர இல்லை முடியாது. சரி, யாரெல்லாம் என்ன அப்படி அடைய முடியும்னா மைண்டில் வச்சுக்கணும். கிரமமுக்தி மூலமாக தான். இப்படின்னு இவங்க எல்லாரும் நம்ம செக் பண்ணி ரிசர்ச் பண்ண போகிறது. இவங்க கோபிகாஸ் எல்லார் பேரும் சொல்ல போகிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் கிரமமுக்தி தானே? கிரமமுக்தி தான். ஞானம் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. கோபிகளுக்கு என்னுடைய ஸ்வரூப ஞானம் இல்லை, என் மேலே வெறி. ஆனால் அது பரவாயில்ல, பாசிட்டிவ் வெறி தான். அதுதானே சொன்னோம். அசங்க அனாத்ம சங்க தோஷத்தினால வர எல்லாமே. சரி, லிஸ்ட்டு படித்தா ஒரு 3 ஸ்லோகம் ஆகிடும். 3-4 ஸ்லோகம். சத்சங்கேன ஹி தைதேயாஹ யாது தானா மிருகாः ககாः கந்தர்வாப்சரசோ நாகாः
सिद्धाचारणगुह्यकाः विद्याधरा मनुष्येषु वैश्याशूद्राश्रियोऽन्त्यजाः रजस्तमप्रकृतयः तस्मिन् युगे नघा बहवो मत्पदं प्राप्ताः त्वाष्ट्राकायाधवाधयः वृषपर्वा बलिर्बाणः मयश्चादविभीषणः सुग्रीवो हनुमान् वृक्षः गजो गृद्धो वणिक्पदः व्याधः कुब्जाव्रजे गोप्यः यज्ञपत्यस्तदा परे. ஓகே, 4 ஸ்லோகங்கள் கூட பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் என்ன சத்சங்கேனா, சத்சங்கத்தினால. அவங்க எல்லாரும் சத்சங்கத்துக்கு போனாங்களா, எந்த ஜென்மத்தில் போனாங்க, எப்போ போனாங்க, கோபிகள் எல்லாம் சத்சங்கத்துக்கு எங்கே போன மாதிரி தெரியலையே, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் தெரியணும்னா அவங்க போன ஜென்மத்தில் எப்படி இருக்காங்க, யார் எங்கே பிறந்தாங்க, இதெல்லாம் கணக்கு இருக்குது. அதனால் லிஸ்ட்டு மட்டும் ஜஸ்ட்டு நேம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். பாதி பேர் உங்களுக்கு காதில் உளுந்த பேர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரேன் நான். சத்சங்கேன ஹி, சத்சங்கனால மட்டும். இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஹி என்ன நிஜமாக உண்மையாக. தைத்தேயாக லிஸ்ட்டு பாருங்க. தித்தியோடைய புத்திரர்கள் அப்படின்னா அசுரர்கள், அப்புறம் ராட்சசர்கள், மிருகங்கள், பறவைகள், அப்புறம் கந்தர்வர்கள், அப்சரசா, நாக, சித்தர்கள், சாணர, யக்ஷ, வித்யாதர அப்படின்னா அந்த செமி டெமி காட்ஸோடைய ஒரு லிஸ்ட்டு. அப்போ அதில் கூட சில பேர் மறுபடியும் இங்கே வந்து பிறந்தாங்களா, அப்புறம் இல்லை அங்கே ஏதாவது வைராக்கியம் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து ஒருவேளை அப்படியே கிரமமுக்தியில் பிரம்மலோகத்துக்கு மொத்தத்தில் என்ன அடைஞ்சாங்கன்றார். நம்ம பாகவதத்தில் பார்த்தா ஒரு வித்யாதரன் தான் திரும்பி இங்கே பூலோகத்தில் சாபம் வாங்கி, அப்புறம் அந்த குபேரனோட பிள்ளைகள் தான் மரமாக பிறந்தாங்க, நலகுபேரர்கள். நாரதர் சாபம் கொடுத்தாரு. ஸோ அது நீங்கள் அந்தந்த இதெல்லாம் ஆதி தெய்வீக லெவலில் இருக்கிறது சிலது சொல்கிறாரு, ஆதி பௌத்திக லெவலில் இருக்கிறது. ஆதி பௌத்திகம்னா அது கூட இப்போ நமக்கு தெரியல. இப்போது பறவைகள்னு சொன்னால் அப்புறம் நம்ம உடனே ஜட்டாயு பற்றி சொல்லுவோம் ராமாயணத்தில். மேக்ஸிமம் ஏதாவது சொல்லணும்னா அது ஒரு ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் ஒரு பசு மாடு இருக்குது, லக்ஷ்மியானு பேர். அது அவ்வளோதான் தெரியுது, எங்கோ ரேராக. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மிச்சம் எல்லாமே புராண கதை. ஏதோ யுகத்தில் கஜேந்திரன் எந்த யுகத்தில் என்ன கதை. ஆனால் அந்த கஜேந்திரனுடைய முன் வாழ்க்கை அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அவர் ராஜா தபஸ்வி, அங்கே ஏதோ தவறு பண்ணார், சாபம் வரும். மொத்தத்தில் கடைசியில் எப்போ அவங்களுக்கு விடுதலை ஏற்பட்டதுன்னா யாரோ ஒரு குரு கூட மகாத்மா கூட, அது சிலது ஷார்ட் பீரியடாக இருக்கலாம், சிலது லாங் பீரியடாக இருக்கலாம். அதனால் ஒரே நாளில் நான் எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஒரு டியூஷன் சொல்லுங்கள் மாஸ்டர் பாகவதம் பற்றி, சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஞானம் வரணும். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் அப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லணும்? அப்பா ஒரு வேலை வாங்கி ஒரு 30-40 இந்த காலத்தில் அதுதானே மினிமம் சொல்லணும். அந்த காலத்தில் 5000 சம்பளமா மாப்பிள்ளைக்கு? 5000 சம்பளம்னா ரொம்ப பெருசு.
எனக்கு தெரிஞ்சு நான் முதல் ஒரு வேலை பண்ணது 1500 ரூபாய். ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்கள் என்ன டைம் மாறு, அதிக பொருத்தமே இல்லை. அதனால டைம் ஆகும். ஸோ யாருக்கு என்ன ஆயிடுச்சோ லிஸ்ட்டு பார்த்தீங்களா? ஸோ ஒரு செமி காட்ஸ் அவங்க லெவலில் சொல்லார் வித்யாதர்கள். அப்படின்னா எல்லா வகையான ஸ்பீஷீஸ் సృష్టిలో అది జంతు శరీరంలో இருந்த ஜீவனாக இருந்தால் கூட பரத சரித்திரத்தில் மானா பிறந்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கிறவர் மான சரீரம் அடைய வேண்டியாயிடுச்சு. அப்படின்னா அவனுக்கு இன்னும் பிராரப்தம். மான சரீரத்தில் இருந்து சத்சங்கத்திலேயே அது இருக்குதாமா அந்த மானுக்கு. அது எப்படி தெரியல. அப்படி கூட இப்போ மகாத்மாக்கிட்ட சில ஜந்துக்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அங்கங்கே ஒரு நாய் இருக்கு ஒரு இடத்துல, ஒரு ஆசிரமத்தில். அது ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே சாப்பிடாது. நீ எவ்வளோ பிடிச்ச நல்ல சாப்பாட்டு கொடு, என்னாவது கொடு, தொடவே தொடாத. யார் சொன்னாங்க அதுக்கு? ஏகாதசி மட்டும். இன்னொரு இடத்துல இன்னொரு நாய் காவி கலரு கீழே போடலைன்னு அது மேலே கீழே எங்கேயும் உட்காராத மாதிரி என்னமோ. அது போன ஜென்மத்தில் என்னமோ அங்கே கரெக்டாக அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துச்சு. இப்போ கூட அது சம்ஸ்காரம். இதை ஜட்ஜு பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது அப்படி எல்லா விஷயம் கிடையாது. அது அப்படி கேட்டால் யானைக்கு எப்படி சார் அப்படிப்பட்ட அத்தியந்த அற்புதமான கஜேந்திர ஸ்துதி பாகவதத்தில் சொல்லப்பட்டது. இது நம்பலாமா நீ அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா நீ இந்த எல்கேஜிக்கு போன்னு சொல்லணும். அந்த சில்லி கொஷின்ஸ் வரக்கூடாது. சரி, லிஸ்ட்டுக்காக அப்படி சொல்லி, அப்புறம் மனிதர்களுக்குள்ளேயே ரஜோகுணம் ரொம்ப இருக்கிறவங்க இருந்தவங்க, தமோகுணமும் ரொம்பவா இருக்கிறவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி, யாருக்கு ரஜோகுணம் தமோகுணம் இருக்குன்னா ஒரு 3-4 பேர் சொல்லுவார். ஓகே, கோபம் வரக்கூடாது, ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கீங்க. வைஷ்யர்கள், பிஸ்னஸ் கம்யூனிட்டி. ஆமாம். அப்புறம் ஸ்திரீகள். ஓகே, இவங்களை ரஜோகுணமாக தமோகுணமாக எந்த கேட்டகரி மொத்தம் தெரியல, பகவான் லிஸ்ட்டில் போட்டுட்டார். அப்புறம் அந்தியஜக. அந்தியஜலன்னா இந்த இதில் டாமினேஷன் மாறும். ரஜோகுணம் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும், இல்லை தமோகுணம். அந்த தமோகுணம் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தால் அவங்களை எந்த ஜாத்திலையும் போட முடியாத சூத்ர 4 வர்ணங்களுக்கு கூட போட முடியாத இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்காங்கங்க. வேதம் 4 வர்ணங்களை ஏற்றுக்கிறது. 4 வர்ணங்களும் யக்னம் செய்யும்போது சூத்ரன்னு இருக்கணும்ன்றத எல்லாரும் அவங்கவுங்க வேலை செஞ்சதானே, பிராமண கஷத்திர வைஷ்ய சூத்ரா. ஆனால் இந்த 4த்துலையும் எதிலும் சேர்க்க முடியாத சில மனிதர்கள் யாருன்னா, அந்த காட்டு மலை பகுதியில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு, அங்கே வாழ்றது மட்டும் இல்லை, அந்த உயிரோடு இருக்கிற அப்படி ஜந்துவன் அப்படியே கொண்டு நெருப்பில் கொளுத்துவான் பாரு. இந்த குருவி பிடிச்சி அவங்களும் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாய் மாம்சம் சாப்பிட்றவன. அப்படி சிலது சமைக்காமல் சாப்பிட்றதா, இல்லைன்னா அப்படியே நெருப்பு வைக்கிறதோ இருக்கு. இப்போ கூட இருக்காங்க. அவங்கள நீ இந்த சூத்திர இதில் கூட போட முடியாது. அதனால தான் பார்ப்போம் அவங்க எங்கே எப்படி அவங்களுக்கு வேறு எப்படி தெரியும். ஒரு கோவிலா ஒரு இது அவங்க ஏதோ நினைக்கிறான் பண்ணுறான்னு, இது வேறு. பட் தே ஆர் ரொம்ப எங்கோ இருக்க வேண்டியதாகிடுது. அந்த ஜன்மம் அப்படி தான். ஸோ அந்தியஜகான்னு. அப்புறம் மறுபடியும் புராண ஆதி தெய்வீகத்துக்கு வருவார். என்னது? அந்த ருத்ராசுரா துவாஷ்ட அண்ணா, துவஷ்டனுடைய புத்திரர். துவஷ்ட முதல்ல விஸ்வரூபன். அந்த கதையில் இப்போ சொன்னால் ருத்ராசுர சரித்திர பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு பக்தனுடைய ஸ்டோரியவா இங்கே சொல்லப்பட்டது. அது வேதத்தில் கூட வருமா ருத்ராசுரன் இது. ஏன்னா வேத காலத்துக்கு சேர்ந்த அந்த துவஷ்டா அசுர வம்சத்தில் பிறந்தா கூட அந்த வம்சத்தில் அவனு பிராமணனா தெய்வத்துவத்தினை பிராமணத்துவத்தினால அவர் தேவர்களுக்கு மிஞ்சி போயிட்டார்.
அவ்வளோ சக்தி இருக்கிறனால அவனுக்கிட்ட போய் கேட்டாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு சகாயம் வேணும் இந்திர தேவதைகளுக்கு. அப்படின்னு சரி போன அவரோட புள்ள விஸ்வரூபன் அனுப்பிச்சிட்டா இவனு ஏதோ ஆயிடுச்சாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டான் இந்திரனை. ஓகே, கேர் ஆஃப் என்ன ஸ்கந்தம் அது? 6வது ஸ்கந்தம் அது. ஆமாம், 6 7 6 7 எங்கோ வருது ஞாபகம். உருத்ராசுர சரித்திரம் நல்லா விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். அவன் ராட்சச ரூபம் அப்படி இருக்கேன், ஆனால் ஸ்பஷ்ட பிராமணன் ஆயிட்டார். அவனால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் இவங்களை இந்திரன் இது பண்ணுறதுக்கானே அவன் அடைஞ்சான். அப்புறம் கயாதுவோடைய புள்ளை பிரகலாதன். இங்கே ஹிரண்யகசிபு புள்ளைன்னு சொல்லாமல் சுகமகாமுனி வியாசர் கயாது அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ தானே சார் எங்களை திட்டாங்க, ஸ்திரீகளுக்கு ரஜோகுணம் தமோ குணம். சும்மா இல்லை, உங்களை யாரும் திட்டலை. ஸ்திரீ தான் அம்மா. கயாது உடைய புண்ணியமா ஹிரண்யகசிபுடைய பாபமும் தெரியல, ரெண்டுத்தையும் அங்கே காட்டுக்கிறதுக்கு பிரகலாதன் அங்கே ஜன்மா. பார்த்தீங்க, காயாதவகன கயாதுடைய பிள்ளை அப்பா பேர். அம்மா முக்கியம். ஒரு குழந்தைன்னு நல்லபடியிலோ கொண்டு வர்றதுக்கு அம்மாவுக்கு இருக்கிற பங்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் தாய் தான் முதல் தெய்வம் அப்படின்னு சாஸ்திரம். சரியா? சரி, கயாது பிரகலாதன். அப்புறம் ருஷபர்வன். எங்களெல்லாம் நிறைய புராணங்கள் படித்தாதான் இவங்களை பற்றி எல்லாம் தெரியும். சரியா? நிறைய கன்ஃபியூஷன் கூட வரும். ஒன்றுக்கு பின்னாடி அப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன். ஆனால் போய் பார்த்தா சாபம் வரம் இதே தான் இருக்கும். இந்த ருஷபர்வானே தானவனு இவருடைய கொஞ்சம் சொல்கிறேன். இவருடைய குரு சுக்கராச்சாரியர். பொதுவாக தானவர்களுக்கு சுக்கராச்சாரியருடைய மகள் பேர் தேவயானி. ஓகே. அப்புறம் அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஷர்மிஷ்டா. இவங்க 2 பேர் விளையாடும்போது எதுவும் ஆயிடுத்து. அப்புறம் ஷர்மிஷ்டா தேவயானின்னு தள்ளி விட்டுட்டான் ஒரு கணத்துக்குள்ள. தேவயானி ருஷிபுத்திரி சுக்கராச்சாரியோட குருவுடைய என்னை இப்படி அவமானப்படுத்தான்னு கோபம் வந்துச்சு. அந்த கோபம் எவ்வளோ கோபம்னு அவ்வளோ கோபம், பிடிவாதம். என்னன்னா அப்புறம் நம்ம இங்கேருந்து போயிடலாமன்னு அப்பான்னு நம்ம வெக்கேட் பண்ணி போகலாமன்னாங்க. இவர் குருவே வெக்கேட் பண்ணி போனால் ப்ராப்ளம் வரும்னு அந்த ராஜா கால் பிடிச்சிக்கிட்டான். அம்மா ஒத்துக்கலை. என்னன்ற இப்போ எப்படி அப்போ அப்பாவே சொன்னார் சுக்கராச்சாரியரே, கொஞ்சம் கோபம் குறைச்சிக்கோ, காம்ப்ரமைஸ் ஆகலாமன்னா ஷர்மிஷ்டா எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அப்படியே போகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வேண்டா. அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அப்பா அது போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆயிடுச்சு பாருங்க, சுக்கராச்சாரியர் அவருக்கே பெரிய கோபம். என்ன இதெல்லாம் ரிலேட்டிவ் வேர்ல்டு, அது ஆதி தெய்வீக க்ஷேத்திரமாகட்டும் ஆதி பௌத்திக க்ஷேத்திரமாகட்டும், நீ 2 விட்டுட்டு ஆத்தியாத்மத்துக்கு வந்தாதான் நிம்மதி. ஆத்தியாத்மிக க்ஷேத்திரத்துக்கு வரணும். இது 2த்துல கலாட்டம் எப்பவுமே. சரி, ருஷபர்வா, பலி, பாண, இவங்க எல்லாரும் அந்த அசுர வம்சத்தில். ஆனால் இதில் பக்தி, பலியோட பக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பிரகலாதனோட பெயர் என்ன? ஸோ ஒருத்தர் இப்படி ஆகிட்டா அப்படி ஆகிட்டேன். அசுர வம்சம் பேருக்கு பிறந்தால் கூட குணம் எங்கோ இருக்கிறது, அது எங்கோ டச் ஆகுறது, குருவோட சாங்கத்தியம் வருது. நாரதர் தான் இத்தனை பேர், நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நாரதர் தான் குரு, இல்லை சனத்குமாரர் குரு பல இடத்துல. எப்படியோ படிச்சுக்கிறாங்க. பலி, பாணாசுர, ஓகே. மயன் అనేది தானவர்களுடைய ஆர்கிடெக்ட். அவன் தான் பாண்டவர்களுக்கு மட்டும் அஸ்தினாபுரம் கட்டும்போது அங்கே மயசபன் ஏற்பாடு படுத்திட்டார். அங்கே தானே ப்ராப்ளமே வந்துச்சு.
மயசபன் பார்க்கறதுக்கு வந்தான் துரியோதனன் வந்து தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட் அப்படி தூக்கி நடக்கும்போது திரௌபதி சிரிச்சிட்டான், போச்சு போ. என்ன சார் சிரிச்சதுக்கு கூட இப்படி மகாபார, வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க. அவனுக்கு அவ்வளோ கோபம். அவனு நடுவில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னா நான் விடவே மாட்டேன், ஊசி மொன இடம் கூட கொடுக்க மாட்டேன். சர்வம் நாசனம் ஆனாலும் பரவாயில்ல, நாசனம் ஆயிட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன, இதுதான் கதை. இந்த ட்ராமா இப்படி தான் எல்லா இடத்துலும். சரி, இவங்க பலி பான இவங்க எல்லாரும் என்ன அடைஞ்சாரன்றார், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பானாசுரா இல்லைன்னா ராவணாசுரா இவங்களெல்லாம் சிவபக்தர்கள். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, இப்போ சிவன் கோவிலில் போனால் இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரேயர் இருக்க. முக்கியமாக பான ராவண செண்டீஷ அப்படின்னு நந்தீஸ்வர இவங்க எல்லாரும் அனுகிரகம் பண்ணால் என்னை உள்ளே விட்டுட்டா தெரியாது எனக்கு. உள்ளே போகும்போது வெளியே வரும்போது இந்த ஸ்லோகம் சொல்லணும். அந்த சிவபக்தர்கள் செண்டீஷனும் இருப்பான், பைரவன் இருப்பான், இவங்க எல்லாரும் என்னை அனுகிரகம் பண்ணி உள்ளே போய் அந்த மகாதேவன்கிட்டன்னு நான் பிரசாதம் வாங்கிட்டோம்னா இப்படியெல்லாம் இருக்கு. அவ்வளோ சிறந்த பக்தாளாக இருக்கார். ராவணனும் பிராமண பிறந்தது பிராமணனாக பிறந்தான், ஆனால் குணங்கள் அப்படியே வந்து அசுர குணங்களாக ஆயிடுது. அதனால ராவண பிரம்மா சாதாரணம் இல்லை. எப்படிப்பட்ட பக்தர், சிறந்த சிவபக்தர்லாம். அவன் அதான் கேட்டான், ஐ மஸ்ட் பி த டாப் மோஸ்ட் டிவோட்டி ஆஃப் யூ. சிவன்கிட்ட கேட்குறான், நான் தான் சிறந்த உன்னோட பக்தனாக இருக்கணும், அப்படி வரம் கேட்குறான். ஏதோ ஒரு பெருமை பாருங்கோ. வரம் கேட்கறது ஏதாவது வேணும் அண்ணா மாட்டிக்கிட்டேன். அதனால தான் நிஷ்காம பக்தி மட்டும் பத்தாது, இவங்க எப்படியோ ஏதோ அப்படி செஞ்சு நிஷ்காம பக்தி செஞ்சு கிரமமுக்தி அப்படியே வந்து இப்போ ராவணர் வந்து ராமருடைய கையில் செத்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி வராக சுவாமி அங்கே அவனும் நரசிம்ம சுவாமியும் செத்து போயிட்டார். அப்போ ஏன் உடனே மோட்சம் வரல? அவனுக்கு ஒரு பிராரப்தம், அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறதுனால இன்னும் 3வது ஜன்மம் இருக்குது. கிருஷ்ணாவதாரில் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கு. என்ன இதை சொல்கிறது? ஞானம் வராத வரைக்கும் நீ ராவணன் ஆயிரும், பானாசுரன் ஆயிரும், இல்லை மிஸ் வேர்ல்டு ஆயிரும், எப்படியாவது இரு. ஞானம் வராத வரைக்கும் நிர்குண பரபிரம்ம ஸ்வரூப, அது வராத வரைக்கும் கம கம பூதான்னு தெரியுமா? இந்த சம்சாரம் ஒன்று விடவே விடாது என்று பாடுறான். பிரபஞ்சரஹிதமா பெரிய லிஸ்ட்டு. ஸோ விபீஷணா, சுக்ரீவா எல்லாம் தெரியும். ஹனுமான், இங்கே ஹனுமானுடைய சத்சாங்கத்தியம் வரலன்னா சுக்ரீவருக்கு நல்லதாயிடுச்சு. ஹனுமானுடைய சாங்கத்தியமே சுக்ரீவனுக்கு ஒரு அனுகிரகம். ஆனால் அங்கே ஹனுமான் வந்து தாசனாக இருக்கான் சுக்ரீவனுக்கு. பட் ஸ்டில் அப்புறம் ஜாம்பவான், பெரிய கஜேந்திர, ஜட்டாயு, துலாதாரன்னா ஒரு வியாபாரி. இதெல்லாம் பாரதம்ல நிறைய கதை வரும். அவன் எப்பவுமே வியாபாரி, யாரோ துலாதாரன் எப்பவுமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேர் துலாதாரன் ஆயிடுது. அவனை எப்படியும் சத்சங்கத்தால் பகவான் அடைஞ்சானம். தர்ம வியாத கதை தெரியும் பாரதத்தில். மாம்சம் வற்றவனும் புட்சர், அவனு உடைய பெருமை பற்றி அங்கே ஒரு ருஷியை பாராட்டுறாரு. ஸ்வதர்மம் செய்கிறதுனால அவனுக்கு அப்படின்னா கிரமமாக இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஸ்வதர்மத்தின் பண்ணுறாங்க, பக்தி இருக்கு, அது ஏகரூபமாக பகுரூபமாக எப்படியோ. ஆனால் நிஷ்காமமாக அப்படி செஞ்சால் கிரமமுக்தி தான். கிளாஸுக்கு போகணும், அது மட்டும் கம்பல்சரி, வேற வழியில். இப்படி சொல்லி குப்ஜா, அந்த மதுரா நகரத்தில் பகவான் கிருஷ்ணர் கம்சர் கூப்பிட்டதுக்கப்புறம் போனாரா, அங்கே ஒரு குப்ஜானே கூட ஒரு குனி, அவங்களுக்கு குனி தான் கூப்பிடும். ராமாயணத்தில் மாதிரி இங்கே ஒரு குனி. அது கம்சனுக்கு வந்து எல்லாமே அவள் நல்ல சுகந்தங்கள் எல்லாம் சந்தனம் இதெல்லாம் அரைச்சிட்டு ஷீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் ப்ரிப்பேரிங் த காஸ்மெட்டிக்ஸ், அதெல்லாம் கொண்டு போவேன். அன்றைக்கி மதுராவுக்கு கிருஷ்ணா வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு முன்னாடி இப்படி போகிறான்.
நல்ல மணக்கிறது ஸ்மெல் வருது. கிருஷ்ணா வந்து கூப்பிட்டுட்டு, யார் நீ, எங்கே போகிறேன், நல்லா கூப்பிட்டா அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணா உடனே எங்களுக்கு கொஞ்சம் பூசுவியார் எல்லாம், நாங்கள் இடப்பசங்க அங்கேருந்து வந்துட்டோம், பிருந்தாவனத்தில் இருந்து, எங்களுக்கு இதெல்லாம் சென்ட்டு கிட்டெல்லாம் தெரியாது, இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த மயங்கி போச்சு கிருஷ்ணன்னு பார்த்து. உடனே உனக்கு கொடுக்காததா, உனக்கு இல்லாததா, வான்னு சொல்லி எல்லாம் பூசி எல்லாம் அப்படி பண்ணப்போ இந்த அம்மா இப்படி பார்க்கும்போது கிருஷ்ணா வந்து காலு கட்டவரில் மேலே இவர் கால் வச்சு இங்கே பிடிச்சி அப்படி தூக்கிட்டார். உடம்பெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகி போச்சு. அனுகிரகம் பண்ணார். அசல் இப்படி வந்து கிருஷ்ணனுக்கிட்ட வந்து பார்க்கணும், கிருஷ்ணனு மேலே பக்தி இப்படி கொடுக்கணுமனு ஒரு ஆசை வரணும்னா அதுக்கு முந்து ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கணும், சத்சங்கம். அப்போ குஜாவுக்கு கூனி போயிடுத்து, அழகி ஆயிட்டான். ஆனால் மோட்சம் வந்திருக்குமான்னா வந்திருக்காது. கிரமமுக்தி தான். ஓகே குட், நீ உனக்கு சீட்டு கொடுத்த, உனக்கு சீட்டு புக் பண்ணியாச்சு. அப்படி போகணும் குப்ஜா. அப்புறம் நம்ம கோபிகைகள், கோகுலத்தில் கோபிகள், அவங்க பேர் எங்கே சொல்ல, 1000 கணக்கில் இருக்காங்க. எனக்கு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சோ மெனி தேர், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். அந்த லேக்ஸ் அనే வார்த்தை அப்புறம் சொல்லுவார் அடுத்த பேஜில், 100,000 கணக்கில். சரி, கோபிகள். கடைசியில் யக்ன பத்னிகள், அந்த கதவும் கிருஷ்ணர் காட்டில் இருக்கும்போது பசிச்சு அப்புறம் குழந்தைகள் போய் அங்கே யக்னம் பண்ணுற யக்னசாலை பார்த்து கேட்டால் ருஷிகள் யாரும் அங்கே யக்னம் செய்கிற கிரகஸ்தர்கள் தான், யாரும் எதுவுமே கொடுக்கல. போப்போம், யார் நீங்கள்? அவங்க பின்னாடி போயிட்டு அப்பான்னு கேட்டால் கொடுக்க மாட்டார், அம்மா தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ருஷி அவங்க பத்னிகளன்னு யக்னபத், அம்மா பசிக்குதம்மா, கிருஷ்ணாக்கும் பசிக்குதாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா வந்தானே அவங்களுக்கு கிருஷ்ண பற்றி கேட்டாங்க. அப்படி இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க, பின்பக்கமாக வந்துட்டாங்க. அவங்க முன்னு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கர்ம பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா யாரும் உள்ளேருந்து ஒரு மாற்றம் ஒரு சப்ளையும் கிடையாது. எங்கே போயிட்டாங்கன்னு எல்லாரும் கிருஷ்ணன் கிட்ட போயிட்டாங்க. அதுக்கு தான். ஸோ இப்படி என்னை ஒட்டி ஒரு வாட்டி பார்த்தாங்க இல்லையா, சத்சங்கம் அதையும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்கள கரையேற்றுவேன். இப்படி யக்னம் இந்த விதமாக அந்தந்த யுகங்களுக்குள்ள பல பல வகையான இவங்க எல்லாரும் கூட இன்னும் நிறைய பேர் என்ன அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இங்கே இப்போது இந்த கிரமமுக்தி இதெல்லாம் பேசுகிறதுனால நிஷ்காம பக்தி பற்றி பேசுகிறோம். நமக்கு நிஷ்காம பக்தி, ஞானிக்கு பக்தி இருக்கும், வேதாந்தம் படிக்கிற நம்மளுக்கு கூட பக்தி இருக்கு. நிஷ்காம பக்தி தான், பகவானே நீ தவிர எனக்கு எதுவுமே வேண்டானே. ஆனால் அந்த பகவான் யாருன்னது நம்ம சாஸ்திரம் படித்து பகவான் எனக்கு வேணுமனு சொல்ல வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கியமான பொருள் இல்லை. நானாவே அவராகவே நானாவே 2 பேரும் இருக்கிறோம். ஆனால் அஜ்ஞானத்தினால தெரியாமல் அப்படி இருக்கிறதுனால ஞானம் அடையணும் இந்த சரீரத்திலேயே. இங்கே கட்டோபனிஷத்தில் சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் டாபிக் முடியல, பகவான் இது கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுவார். இங்கே வரைக்கும் கட்டோபனிஷத்து என்ன சொல்கிறது, நாயமாத்மா பிரவச்சனே பலஹீனே பிரவச்சனேன ந லப்யா. முதல் இந்த ஆத்மா பிரவச்சனத்தினால, இப்படி யாராவது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா அது கிடைக்குமே என்ன, இதுதான் இங்கே பகவான் கிருஷ்ணர் கூட எல்லாம் நெகேட் பண்ணார். அப்புறம் நான் மேதையா, எனக்கு நிறைய புத்தி இருக்குது, நான் நிறையாவே சாஸ்திரமும் படிக்கிறேன், ஆனால் என்னோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நான் படிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ மேதை இருந்தானோ, நீ ரிசர்ச் ஸ்காலராக இருந்தானோ, டபுள் PhD பண்ணானோ, கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சானோ, வைரஸுக்கு நீ வேக்சின் கண்டுபிடிச்சானோ, ந பகுனா ஸ்ருதேனா, இல்லை நிறைய கேட்டு வச்சுக்கிற சார், நிறைய கேட்குறோம் இல்லையா,
எத்தனை வருஷமாக கேட்குறோம், இன்னும் கேட்குறோம். சரி, இப்படி எல்லாம் பண்ணால் வராதுன்னு சொல்கிறது உபனிஷத்து. இங்கே இவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் அப்போ எப்படி என்ன சொல்ல விருங்க வரீங்க? வேதமாத்தான்னா ஏமே வைஷ விருணுதே தேன லப்யா, யார் ஆத்மானி வரிச்சுக்கிறாங்களோ ஆத்மாக்கான மாலை போடுவாங்க. தேன லப்யா, ஆத்மா எனக்கு வேணும். ஸோ இது வந்து ஒரு லெவல். ஆத்மா எனக்கு வேணும்னு, ஆத்மா வேறு நான் வேறா, அது ஃபஸ்ட் லெவல். அப்படி தான் வருவான், எனக்கு ஆத்மா தான். இங்கே அதே இங்கே பகவான் வந்து நீ தான் வேணும் கிருஷ்ணா அன்னு சொல்கிறதே கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு, நிஷ்காம பக்தி. அப்படி யார் ஆத்மா தான் எனக்கு வேணுமுன்னா, ஆத்மா சத்தியம் எனக்கு வேணும்னு அர்த்தம். அந்த சத்தியம் வந்து தன்னைத்தான்னு அப்படி விரும்பினவனுக்கு தெரிவிச்சுக்குமா. தஸ்யேஷ ஆத்மா விவருணத்தே தனு ஸ்வாம். அப்போதான் அந்த ஆத்மா தன்னைத்தானு அவனுக்கு பிரகாசிக்க செய்யும் அண்ணா. இதுதான் கிருஷ்ணர் இங்கே வந்து இந்த விதமாக சொல்கிறார். இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு? தேனாதீதஸ்ருதிகணாः தேனாதீதஸ்ருதிகணாः நோபாசிதமஹத்தமாः அவ்ரதா தப்ததபஸः சத்சங்கான் மாமுபாகதாः. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எல்லோரும் இல்லை, முக்கியமாக இந்த ஜந்து ரூபத்தில் இருக்கிறவங்களோ சில இப்போ இல்லைன்னா இந்த ஸ்திரீகள் யக்ஞபத்தினிகளோ கோபிகளோ இவங்கள விஷயம் முக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் அவங்கள பற்றி தான் இங்கே கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ நடந்தது இந்த அவதாரத்தில் அவங்களோட மெஜாரிட்டி வேறு, ஒருத்தரா 2 பேரா ஊர் மொத்தம். அதனால் அவங்க வேதங்கள் படிக்கலை, அநேக வேதங்கள் படிக்கலை. அப்புறம் ரொம்ப போய் பெரிய பெரிய மகாத்மாக்கிட்ட போய் சேவை பண்ணி குரு கிட்டவும் போகல, பெரிய விரதங்களும் ஒன்றும் ஃபாலோ பண்ணல. ஓகே, சின்ன வயசில் கோபிகளை பற்றி தெரியும் போது ஒரே ஒன்று பாகவத்தில் காத்தியாயனி விரதம் எல்லாரும் யாரும் சொல்லிட்டாங்களம்மா, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் எல்லா குழந்தை போய் அந்த ஆற்றுக்கரையில் மண்ணு வச்சு பண்ணி காத்தியாயனி பூஜை பண்ணுமா. கிருஷ்ணன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும், கிருஷ்ணன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும், அந்த ஆண்டாள் பண்ணுவேன். அது ஒன்று தான் சின்ன விரதம் பண்ண, வேறு தபஸும் செய்யலை, காட்டுக்கு போகல, ஒன்றும் பண்ணல, எது இல்லை. ஜஸ்ட்டு ஆனால் கூட சத்சங்காத்து மாம் உப ஆகதாக, ஆனால் சத்சங்கத்தினால என்ன அடைஞ்சாங்கன்றான். இது இங்கே கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்குது. இவங்க எப்போ சத்சங்கத்துக்கு போனாங்க? கோபிகளை விஷயம் எடுத்துட்டா சாட்சாத் பகவானுடைய சகுண சாக்கார ரூபம் அங்கே பார்க்கறதே சத்சங்கம்தான். அதுதான் சத்சங்கம் அவங்களுக்கு. ஆனால் அந்த சத்சங்கம் அவங்களுக்கு உடனே கொடுக்கல. அந்த உடனே கொடுக்கலன்னதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நமக்கு கூட உடனே இல்லை, சிரமப்பட்டு அநேக வருஷங்கள் சாஸ்திரத்தினை இன்னும் மேலும் கன்ஸ்டண்ட்டாக படிக்கணும். அப்போ படித்தா ஒரு 20 வருஷமாவது வேணும். 20 வருஷமா? ஆமாம், சொன்னானே ஒரு சின்ன அந்த பாயிண்ட் அங்கே விட்டுட்டேன். நான் ஒரு 40,000 சொல்லி விட்டுட்டேனே, நான் உடனே அங்கே போயிட்டேன் 1000. அந்த 40,000 அதுக்கு 20 வருஷமாவது படிக்கிறோமா இல்லையா? எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து கணக்கு பண்ணால் 20 வருஷமாவது படித்த இந்த ஒரு வேலை வாங்கி இந்த லௌகிக படிப்புக்கே இதுக்கு இவ்வளோ நாள் படிக்க வேண்டியதுன்னா அப்போ ஆத்தியாத்மிக படிப்புக்கு ஒரு 20 வருஷம் கூட கொடுக்க மாட்டியா? ஒரு 20 வருஷம் மட்டும் கூட. பொறுமை இல்லை, பேஷன்ஸ் இல்லை. அப்படி போகணும், சட்டுனா ஏதோ நடக்கணும், அனுகிரகமான அங்கே அப்படி இருக்குது, நல்ல பளபள இருக்குது, ஜிகுன்னு இருக்குது, என்ன பண்ணாங்க எல்லாம் பாஹ்ய அட்டகாசம் பார்த்து அதுக்கு பின்னாடி ஓடுறது.
எவ்வளோ சின்சியராக படிக்கிறோம், அவங்களுக்கு தெரியணும். கேட்குறோம், ஆனால் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறோமா? மைண்டு விஷயம் திரும்பி அங்கெங்கெங்கெங்கே போகிறதா? திரும்பி என்னது ருக்மிணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம்னு தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் அதுலேயே திரும்பி மனசு போகிறதுன்னா தப்பு இல்லை, போ. இது வேலை பண்ணாது. அதெல்லாம் தாண்டி வந்தவங்களுக்கு தான் இது. கோபிகளுக்கு மேலே சொல்லலாம் சொல்லக்கூடாதா தெரியல. we are all still better. இதே உங்களுக்கு புரியாது, அப்படி சொல்லலாமா சார்? கோபிகள் எங்க? கோபிகளுக்கு கிரமமுக்தி தான் கிடைச்சது இல்லை, அது ட்ராமா தான். போன ஜென்மத்தில் அவங்க எல்லாம் ருஷிகள்னு சொல்கிறோம், அது எங்கே சொல்லியிருக்கேன். ருஷிகள் சும்மா இங்கே பகவான் எனக்கு கூட ட்ராமா பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் வேஷம் போடுங்க வாங்கன்னு சொன்னார். ட்ராமா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒன்றும் அடையலை, ஒன்றும் போல. நத்திங் கெயின், நோ லாஸ். ட்ராமா போடுறவங்களுக்கு என்ன இருக்குங்க? சும்மா ஆக்ட் பண்ணுறது தானே. அவன் ஒரிஜினல் வேறு, ஏதோ சும்மா பண்ணிட்டான் ஆக்ஷனை. கை தட்டுவாங்க, 10 ரூபாய் காசு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டா கூட. அப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோமா இல்லையா? அப்போது எந்த கணக்கில் 20 வருஷம், இப்போ எனக்கு வயசு எவ்வளோ, நான் எப்போ ஆரம்பித்தேன், இப்போ எங்கே இருக்கேன், அதனால் தப்பாக புரிஞ்சக்கூடாது. ஆனால் மனசு இன்னும் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அது யாருக்கோ வேதாந்தம் விஜ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக நீ இந்த சத்யோமுக்தி வேணும் எனக்குன்னு சொன்னால் அதெல்லாம் உனக்கு அசல் தோணவே தோணாது. நீ 24 மணி நேரம் 24/7 you will revel in this Vedanta Vakyesu Sadaramantah. பட் வாழ்க்கையில் சில விவகாரம் எங்கெங்கே இருக்கிறோமோ முயற்சி பண்ணணும். அதனால தான் 20 வருஷம். அது சின்சியராக பண்ணா, ரொம்ப சின்சியர். எவ்வளோ சின்சியர்னா 24/7 இஸ் தட். அந்த மாதிரி நிலை வரணும், வரத்துக்கு பிரார்த்திக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் சம்சாரத்தில் ஆல்ரெடி மாட்டிருக்கோமே அப்படின்னு இருக்குது. மாதிரி என்ன பண்ணுறது, மாட்டிருக்கோம். பட் வடியும் காட்டுறார் பகவான். தைரியமாக இந்த வடியில் ஸ்திரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், தவிர டைம் வேஸ்ட் பண்ண கொஞ்சம் அசால்ட்டாக பண்ண ஒரு 30 வருஷம் ஆகும். அது அந்த முக்கியத்துவம் தெரியணும். சரி, இவங்கள விஷயத்தில் இப்படி இருக்கு, அவங்கள எல்லாரும் சத்சங்கத்தினால. அப்போ சத்சங்காத்துன்னு சொன்னால் அங்கே இருக்கு அந்த அந்த 5th கேஸு சத்சங்காத்து. என்னது சத்சங்காத்து? நானே இங்கே இருக்கானே, நானே என்னுடைய சாங்கத்தியம்னு சொல்கிறாரா, இல்லை இதுக்கு முன்னாடி போய் இப்படி எல்லாம் கேட்டாங்களா, இல்லைன்னா அப்புறம் திரும்பி சத்சங்கத்துக்கு பிரம்மலோகத்தில் போய் அப்புறம் தே ரிலைஸ்டு தெம்செல்ஸ் பரபிரம்ம பரமாத்மா அப்படியான எப்படி அர்த்தம் எடுத்தான்னு சரி. ஸோ இந்த மாதிரி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் கேவலே நஹி பாவேன கோப்யோ காவோ நகா மிருகாஹ ஏன்யே மூடதியோ நாகாஹ சித்தா மாமீயுரம்ஜசா யம் ந யோகேன சாங்க்யேன தானவ்ரததபோத்வரைः व्याख्यास्वाध्याय सन्न्यासैः प्राप्नुयाद्यत्नवानपि. இது ஒரு விதமாக சொல்லணும், எக்ஸாசரேஷன்.
அர்த்தவாதம். அர்த்தவாதம்னா இதில் பூர்ணமான சத்தியம் இல்லை. இந்த இடத்துல இங்கே இப்படி இது வந்து அனிந்தா ஸ்துதி. அடுத்தது நிந்த பண்ணாமே ஞானത്തിന് நிந்த பண்ணல. ஞானந்தான் சிறந்தது, ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆனால் இப்போ இங்கே சொல்லும் போதும் அப்போது பகவான் கிருஷ்ணன் மட்டும் நினச்சிக்கிட்டா போதுமே, எதுக்கு இங்கே வந்து வந்தவர் உட்காந்துட்டு இப்படி ஓடி ஓடி வீட்டை விட்டுட்டு வீட்டு பூட்டிட்டானா இல்லை ஞாபகம் இல்லை ஓடி வந்துட்டு இப்படி அப்படியே சொல்லிட்டு அடுத்த வாரம் இந்த கிளாஸ்க்கு வராமல் இருக்கக்கூடாது. முடிவு பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் என்ன நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன இதோடைய பெருமை என்ன, முக்கியத்துவம்னா அதை என்ன சொன்னாங்க இங்கே என்னான்னு இதெல்லாம் இவ்வளோ விவரித்ததுனால ஒரு கிளியரிட்டி. சும்மா ஸ்லோகம் அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு இருந்தால் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் இங்கே உத்தவருக்கு இந்த விஷயம் என்ன, இப்போ தான் அத்தியாயத்தில் அது பேசினதால் அதை ஹைலைட் பண்ணணும். அந்த நிஷ்காம பக்தி இட்ஸ் கிரேட் ஒன்லி. கோபிகளுக்கு கிருஷ்ணன் தவிர வேறு எதுவுமே இல்லையா. அவங்களுக்கு தர்ம அர்த்த காமங்கள் எதுவுமே முக்கியம் இல்லை. அதனால தான் ஸ்வதர்மம் விட்டுட்டாங்க, வீட்டில் குழந்தைங்களும் பார்த்துக்காம ஓடி வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் கூட சொல்லப்பட்டது. அப்படி என்ன அர்த்தம் வேணும், மோட்சத்துக்காக கொஞ்சம் ஸ்வதர்மத்தை நீ நீக்கி வச்சானும் அது நல்லதுதான். ஆனால் அர்த்த காமங்களுக்காக நீ வந்து மோட்சத்தை நீ தள்ளி வச்சுட்டா நஷ்டம். அதனால் தர்மம் யாருக்கு தர்ம அதர்மம்னு தாண்டி வர முடியும்னா நீ மோட்சந்தான் எனக்கு ஆத்மாதான் வேணுமனும் போது உனக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இனிமேல் இதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். நச்சிகேதன் மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு இது இஷ்டம் அது இஷ்டம் இப்படியே இதில் இருப்பேன். அந்த ஃபின்ஷு அணி வாஸ்து அணி அதில் நிறைய மாட்டிருக்கும். அதில் வந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அசல் சாஸ்திரம் என்ன பேசுகிறதுன்னு புரியறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அதனால 20 வருஷம்னு சொல்லிட்டோம் சும்மா. இல்லை சார் நான் வந்துட்டேன்னா வெல் அண்ட் குட், யூ ஆர் கிரேட். நீ என்னமோ நிறைய பகவானோட அனுகிரகம் எல்லாம் இருக்கே, கம் அவுட் சொல்லுவார் இப்போ இங்கே. ஆனால் இவ்வளோ இன்னைக்கு வராது அந்த ஸ்லோகம். பகவத்கீதை கடைசியில் சொல்கிறது இங்கேயும். அதனால் எல்லாம் விட்டுட்டு எனக்கு எட்டுவான்னு வரும். சரி, இந்த 2 ஸ்லோகத்தோட அர்த்தம் சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சுடுறேன். இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. மேலே பேசினது தான் கேவலேனஹி பாவேன. மறுபடியும் அந்த கோபிகளை பற்றி, கோகுலத்தில் இருக்கிற அந்த பசுமாடுகளை பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இவங்களுக்கு மூடதியாக, அவங்க ஒன்றும் ஸ்கூலுக்கு போல் படிக்கலை, ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தால் கூட மூடதியாகன்னு எதுக்கு சொன்னார்னா, முக்கியமாக நிறைய பேர் அவங்க ஸ்திரீகளாக வேறு இருக்காங்க. இல்லை நாகாகன்றாரு. அந்த காளிய மர்தனம் அப்போது நாக பத்னிகள் அவங்களுக்கு எல்லோரும் கூட பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாரே, அவங்க எல்லோரும் சரணாகத்தை பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்கோ அப்படின்னா. ஸோ அந்த விதத்தில் நாகாகான்னு மாதிரி திரும்பி கொண்டு வராரு. அவங்க எல்லோரும் ரொம்ப சுலபமாக எது யோகத்தினால சாங்கியத்தினாலன்னு திரும்பி சொல்கிறார். தான விரதத்தினால் அடைய முடியாதோ அது எல்லாத்தையும் கூட அயத்னவானபி கடைசியில் இருக்க அவங்க எந்த பெரிய பிரயத்தனமும் பண்ணல. அயத்னவானபி 9வது ஸ்லோகம் கடைசியில் வார்த்தை. ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதெல்லாம் பண்ணி சிரமப்படாமல் என்னை மட்டும் விரும்பி எனக்காக வேணும்னு சொல்லிட்டு சர்வத்தினு தியாகம் பண்ணாங்க. அந்த வார்த்தை 2 முக்கியம். சர்வத்தினு தியாகம் பண்ணி பகவான் தான் வேணுமன்னா அங்கே வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சிடும்னா இன் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இப்போ சொன்ன உதாரணங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படி அவங்க எல்லாரும் கூட ரொம்ப சுலபமாக மோட்சமடைஞ்சு கிருத்தார்த்தர்கள் ஆயிட்டாங்க. சத் சங்கத்தினால் ஏற்பட்ட விவேக பக்தி ஞான, விவேக பக்தி வைராக்கிய ஞானம் கடைசியில் வச்சுக்கணும் நம்ம. ஆனால் பாகவதம் பொதுவாக விவேக வைராக்கியங்கள்னு சொல்லாது, ஞான வைராக்கியங்கள்னு சொல்லும். ஞான வைராக்கியங்கள் சொல்லி பக்தின்னு டாப்பில் வச்சு சொல்லும்.
ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் மக்களுக்கு தான். அப்படின்னு அர்த்தம், இது புராணமாக இருக்கு, இதில் வேதாந்தம் இருந்தால் கூட, அதனால் வேதாந்தம் தெரிஞ்சிருந்த அது மனசில் இருந்து அந்த குரு மூலமாக சொல்லி கொடுத்தாதான் புராணம் கூட புரியும். இல்லைன்னா இட் மிஸ்லீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு இதோட நிறுத்துறோம். அடுத்தது பகவான் இந்த கோபிகளுடைய பக்தினி இன்னும் கூட கொஞ்சம் பாராட்டு அதெல்லாம் சொல்லி கடைசியில் அப்படி அவருடைய டாபிக் முடிப்பார் பேசுறது. அப்புறம் உத்தவர் கேள்வி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.